என்ன அப்பா அம்மா போனாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. காலையில எதுவும் ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணி பார்த்தேங்க. மாமா பக்கத்தில் வந்துட்டு இருக்கோமா அப்படின்னாங்க. நான் வந்து கூப்பிட்றேன்ட்டாங்க. சரிங்க மாமான்ட்டேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. கூட நானாவது போயிருக்கணும், இல்லைன்னா போகும்போது ஆஃபீஸ்க்காவது வந்து சொல்லிட்டு போயிருக்கணும். எதுவுமே சொல்லாம இவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நமக்கு இங்க பதட்டமா இருக்கா இல்லையா? ஒண்ணு போறோம் இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாவது போகணும். அப்பதான் சொன்னாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நம்ம பிள்ளைய பேசி கூட்டிட்டு வருவோம், நான் தலைவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ள என்ன அவசரப்பட்டு இப்ப 2 பேரும் போறதுக்கு அங்க என்ன இருந்துச்சு என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆயிரம் தான் இருந்தாலும் பெற்ற தாய்கிட்ட இந்த பிள்ளைய பிரிக்க கூடாதுங்க. அது மகா பாவம். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு துடிப்பாங்க, அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை எந்த அளவுக்கு துடிக்கும், அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுவும் இல்லாம பூமாரி அங்க இருந்ததை விட இங்க அவ நல்லா இருப்பா. அவளுக்கு இங்க என்ன கஷ்டம் இருக்கு? எல்லா வகையிலயும் அவளுக்கு சொகுசான வாழ்க்கை இங்க இருக்கு. அவ என்ன அவளை நல்லா வச்சுக்கிட்டா சொல்லு பாப்போம். எப்ப பார்த்தாலும் அங்க என் பிள்ளைய போட்டு அடி தடின்னு இதே தானே நடத்திக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் இங்க வந்து நம்ம காட்டுற பாசத்துல நம்ம கிட்ட அன்பா இருந்துக்குவா. சரிங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அடித்தாலும் பிடிச்சாலும் அம்மா அம்மா தானே. அந்த இடத்துக்கு வேற யாராலையும் வர முடியாதுல்ல. அதனால தான் சொன்னேன். சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட இருந்திருந்தானா நம்ம பாசம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம கூடயே இல்லாத ஒரு பிள்ளைய திடீர்னு ஒரு மரத்தை பிரித்து இன்னொரு இடத்துல வையினா அது வேரூண்டி வளரணும் இல்லைங்களா? அதுதான் சொன்னேன். எந்த படுபாதின்னு தெரியல. இங்க நடக்கிறது எல்லாம் போடு போட்டு போடு போட்டு சொல்றானாமா. அவன் விளங்குவானா? அடுத்த குடியை கெடுக்கணும்னு எப்படி அலையிறாங்கன்னு பாருங்க தலைவரே. நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்க பாப்போம். நாங்க இப்படி அடுத்த குடியை கெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு தானே இருக்கிறோம். இப்படி எங்களை போய் இப்படி படுத்துறாங்களே. காசு இல்லாத நேரத்துல இப்பதான் கைய ஊனி காலை ஊனி என் புள்ளப்ப கடைய வச்சு இப்பதான் முன்னேறி வந்தேன். அதுக்குள்ள இப்படி பண்றாங்களே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நாங்க நினைக்கிறோம். யாராவது கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும்னு நாங்க நினைச்சோமா? ஆனா இந்த ஊர்க்கார பயலுகளுக்கு ஏன் இந்த கெட்டணும்? நாங்க அழிஞ்சு போகணும்னு இப்படி கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருக்கானுங்களே. இவனுங்களாம் உருப்பிடுவானுங்களா? அடுத்த வீட்டுல இப்படி பண்றானுங்களே, அதே என்ன அவங்களுக்கு வராதா? இன்னைக்கு நாங்க வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அந்த குடும்பம் பதில் சொல்லி ஆகணும். என் புள்ள பாவம், அவளுக்கு கட்டின வாழ்க்கையே அமையல ஒழுங்கா. கூட பிறந்தவங்களும் ஒழுங்கா இல்ல. சின்ன வயசுலயே அப்பனை இழந்து என் கைக்குள்ளியும் காலுக்குள்ளியுமா வளர்ந்தா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவளுக்கு ஏன்னா கடவுள் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறானே தெரியல. இவ வாழ்க்கையில என்னைக்கு தான் ஒரு விடுவுகளை வரும்னே தெரியலையே ஆண்டவனே. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிடின்னு சொன்னா கூட எனக்கு கல்யாணம் வேணும் காட்சியும் வேணும். ஏற்கனவே ஒரு புதக்குழியிலேருந்து மூச்சு திணறி போய் வந்திருக்கேன். மறுபடியும் என்னை கல்யாணன்ற பேச்சில் எந்த குழியிலையும் தள்ளிடாதேன்னு இவ கல்யாணமே வேணான்னு இருக்கா. அந்த பையன் அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டான். போனவன் அப்படியே போக வேண்டியதானே. மறுபடியும் எதுக்கு எங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு வாராங்க? ரோட்ல போட்டு என் பிள்ளைய கூட நான் அடிச்சதில்லை. ஆனா அவ அப்படி அடி அடின்னு அடிக்கிறா. ஊருக்கார பயில ஒருத்தன் கூட வந்து கேட்கல. எட்டி எட்டி மிதிக்கிறா. அவ காலில் கட்டவுளுங்க. இதுவே நாங்க கொஞ்சம் காசு பணத்தோட இருந்திருந்தா எங்களுக்காக 4 சனம் வந்து நின்று இருக்கும்ல. நாங்க இல்லாதப்பட்டவங்கன்றனால தானே இந்த ஊர்க்காரவங்களை எங்களை எப்படி கஷ்டப்படுத்துறாங்க. நம்மளும் ஏன் பண்ணது தப்பு தான். இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னதே நம்ம தான். இன்னைக்கு உங்க கண்ணீர் வடிக்கிறத பார்த்தா இந்த சாபம் நமக்குள்ள வரும். மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்குது. போ, நாங்க மட்டும் நல்லா இருந்தா ஏன் அந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னே தெரியல. என் பிள்ளைய நான் அடிச்சு கொடுமைப்படுத்தினது இந்த ஊர்க்காரங்க வந்து பார்த்தாங்களா? ஒரு புள்ள பேச்சு கேட்கலைன்னா ஒரு பெத்தவை அடிச்சு உதச்சு வளர்க்கணும். அப்போதான் அது வருங்காலத்தில் அது வாழ்க்கை நல்லா இருக்கும். அடியாத புள்ள எந்த ஊரில் படியாம தானே இருக்கும். 5ல் வளைஞ்சாதானே 50ல் வளையும். இப்படி 1லேயே வளையாம பிள்ளைய வளர்த்தா நாளை பின்ன என்ன மாதிரி கஷ்டப்படும் இல்லையா? அதனால தானே நான் அப்படியெல்லாம் பண்ணினேன். அது ஏதாவது புரியுதா? இவனுங்க பாட்டுக்கு வருவானுங்க, என்ன எதுன்னு தெரியாம போட்டோ எடுத்து அனுப்புறானுங்களாமா. எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது பாரு.
எவனு மட்டும் எனக்கு தெரியணும். அவனை சும்மா விட மாட்டேன். அவன் குடும்பத்தையும் உண்டுலன்னு சந்தி சிரிக்கி அடிச்சு போடுவேன். ஏம்மா பஸ்ஸில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு வராங்கம்மா. நீங்க 2 பேரும் இப்படி அழுதுட்டு கத்திட்டு வரதெல்லாம் பார்த்தா ஏதோ சண்டை போல இருக்குன்னு நினைப்பாங்க. சரியா? அமைதியா வாங்க. சரியா? அப்படி இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது இந்த நேரத்துல. ஏதோ நீங்க சொல்றதுனால அமைதியா வர தலைவரே. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம எம்பிட்டு கஷ்டம் தெரியுங்களா? ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து என் புள்ள எப்ப கொடுக்கறாளோ அப்பதான் வீட்டுல உழ வச்சு சோறாக்குவோம். அவ கொண்டு வந்து கொடுத்தானா என் குடும்பம், இல்லைன்னா எல்லாம் வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு தான் படுத்து கிடப்போம். அப்படியெல்லாம் வளர்த்து இன்னைக்கு இப்படி தூக்கிட்டு போறாங்களே. நாங்க பட்னியாவா போட்டோம். எங்களுக்கு இல்லைனாலும் அதுக்கு எதையாவது ஒண்ணு நான் கொடுத்து போடுவேன். இப்படி பண்ணுறானுங்களே. நாங்க சோறு போடல நாங்களே சோறு போடாத வந்து பார்த்தாங்களா அவங்க வீட்டுக்குள்ள வந்து. பட்டினியா என் புள்ள ஒரு நாள் இருக்க விட்டதில்ல. கூலி வேலை பார்த்தாவது எங்களுக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்தா. நாங்க இப்ப தொழில் வச்சிருக்க கூடாது, வச்சதுதான் பிரச்சனை. அம்மா அநேகமா இந்த வேலையை அந்த அமுதா தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேம்மா. நம்ம கடை வைக்கவும் அவளுக்கும் புருஷனுக்கும் என்னமே சரியில்லை. நம்ம இப்படி வச்சு முன்னேறி வந்துடுவோம், அது அவங்களுக்கு பக்கத்தில் கடை வச்சு நம்ம முன்னேறி வந்துடுவோம்னு சொல்லித்தான் நம்ம கடையை அழிக்கணும்னு இந்த வேலையை பார்த்துருக்காளுங்கம்மா. வேற யாரும் இல்லை. அவளும் இந்த ஊரில் இல்லைன்னா அப்போ என்ன காரணம்? இவ தானே அங்கே போய் சொல்லியிருப்பா. அதுதான் அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அவளை சும்மாவே நான் விட மாட்டேம்மா. அவனு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்குது. சரி அழாதீங்க கம்மன் இருங்க. என்னங்கய்யா, இந்தாங்க டீ குடிங்க. நீங்க ஏமா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? அதான் பிள்ளைங்க இருக்குங்களா, அதுங்கெல்லாம் செய்வாங்க. நீங்க கம்மன் போய் உட்காருங்கம்மா. என்னங்கய்யா, நமக்கெல்லாம் துருன்னு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்க்கணும். நமக்கு சும்மாலாம் ஒரு மூலையில உட்காந்தெல்லாம் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம். பொண்ணு வீட்டுல வந்து நம்ம வேலை செய்யாம வந்து ராணி மாதிரி இருந்துட்டு போக முடியுமா? வேற யார் வீடு? ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா வேலை டக்குன்னு முடியும். நான் என்ன பெரிய வேலையா செஞ்சேன்? இந்த காப்பி வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்போமேனு தான் கொடுத்தேன். நீங்க குடிச்சிங்களாமா? பெரியவங்க நீங்க முதல்ல குடிங்க, அப்புறம் நாங்க வச்சிருக்கேன். எல்லாரும் ஊத்தி குடிச்சுக்கிறோம். அம்மா அடே ஆனந்தி கண்ணு வந்துட்டியாம்மா? வா வா வா. எழுந்தாச்சா? எழுந்தாச்சுமா. அப்படி என்ன பண்ற? அப்படி தூங்கிட்டு இருக்காரு. சரி அங்க தண்ணி காய வச்சிருக்கேன், எடுத்து ஊத்தி போய் குளிப்போ. காலையிலே குளிக்கிறதா? அடியே ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்கல்ல, அதனால காலையில குளிக்கணும்படி தலையோட குளிச்சுக்க. 3 நாளா தலைக்கு தொடர்ந்து குளிச்சிட்டு இருக்கேம்மா. தலை பாரமா இருக்கு. அதெல்லாம் தைலம் தேய்ச்சா நிறையா போயிடும். போய் தலைக்கு குளி. நல்ல வெளியே தலையை காய வச்சா சரியா போயிடும். ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்க தானே? எதுவும் இல்லைல்ல? என்ன இந்த அம்மா ஒரு ஆம்பளை அடங்கி உட்காந்துருக்கேன், இதெல்லாமா பேசுவாங்க நாடு இதில் வச்சுக்கிட்டு? போமா. அட என்னடி இப்படி வெக்கப்படுறவ? வெக்கப்பட்டுட்டு ஓடுறத பாரு. ஐயோ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு என்ன சொல்றதோ தெரியல. சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி, மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. டே தம்பிய, டே ரகு வாசக்கதவ ரசலட்சுமே தட்டுகிற நேரம் இது. தொட்டா உச்சத்தில் நெட்டுனா வெச்சத்தில் சித்தப்பு காலையில ரொம்ப ஜகஜோதியா இருக்க போல இருக்கு. என்ன காலையிலே கட்டிங்க இறக்கியாச்சா? ஏண்டா மாவனே, என்ன பார்த்தா அப்படியாடா தெரியுது? காலையில உன்னை வீட்டுல வந்து பார்த்தா ஆளையே காணோம். எங்க போய் தொலைஞ்ச? அதுவா, சந்தைக்கு போனேன்டா, காய்கறி வாங்கவா. அது ஒண்ணும் இல்ல, வியாபாரத்துக்கு போனேன். அதான் வியாபாரத்துக்கு போற மூஞ்ச பார்த்தா தெரியாது, வீட்லயே ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேன். நீ வியாபாரம் பண்ணி என்னத்தை பார்த்த? ஏண்டா உன் சித்தப்பனை நீ ரொம்ப எடை போடாத சரியா? உங்க சித்தப்பன் வச்ச குறி என்னைக்கும் தப்பாதுடா. சரி வீட்டுக்கு கிளம்பு, அங்க சித்தி பாட்டு கத்திக்கிட்டு இருக்க போகுது. அட போட வெண்ணமாவனே, உங்க சித்திக்காரி என்னைக்குதான் கத்தாம இருக்கா. காசை பார்த்தா கப்பு சுப்புன்னு அடங்கி போய் கிடப்பா. என்ன வியாபாரம் பண்ணிட்டு போன? அதுவா, அவன்கிட்ட சொன்னா அவன் சண்டைக்கு வருவான். சும்மா தாண்டா. என்ன வியாபாரத்துக்கு போன? அடே சும்மா தாண்டா, இங்க எல்லாம் மந்தைக்கு போனானுங்க, அவங்களோட வண்டியில ஏறி போனேன். ஏதோ கொடுப்பாங்க வைப்பாங்கன்னு, அதான் உங்ககிட்ட ஒரு 6000 கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ வேலை செஞ்சதுக்கு எதுக்கு எனக்கு காசு?
அதுவும் இல்லாம ஒரு நாள் போய் வேலை செஞ்சதுக்கு 6000 கொடுக்குறாங்களா? ஐயோ, இவன் நோண்டி நுங்க எடுத்துக்கிட்டு தாயா இருப்பான். உன்னை கொடுத்தா வாங்கி வச்சுக்க மாட்டான். ஏடா காசை கொடுத்தா கப்பு சுப்புன்னு வாங்கி வச்சுக்கடா. அதை விட்டுட்டு ஏடா கேள்வியா கேட்டு மனுஷனை சாவடிக்கிற? இங்க பாரு, என்ன ஏதுன்னு சொல்லு. உழைக்காத காசு நடக்காதுன்னு வாழ்றேன் நான் தான். நீ என்னன்னு சொல்லு. திருடிட்டு வந்தேன் புடி. இந்த சித்தப்பு சும்மா விளையாட்டுக்கிட்டு இருக்காத. இந்த புடி. ஆட இவன் வேணாண்டா. ஏடா உமா கடையில வேலை பார்த்தோம்ல, அதுக்கு உண்டான கூலி தான் புடி. நான் 2000 எடுத்துக்கிட்டேன், உனக்கு 6000 கொண்டு வந்தேன். உமா கொடுத்துருச்சா? அந்த புள்ள காசு இல்லைன்னு இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இல்லைன்னு இருந்துச்சு. அந்த புள்ள காசை கொடுக்காது. அது எப்படி கொடுத்துச்சு? இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதானே, அதை விட்டு ஏன் வாண்ட கொடுத்துச்சு? அதுவா, நான் அப்படியே போய் கேட்டேன், என்னம்மா அப்படி காசு கொடுக்காம இருக்கியே அப்படி இப்படின்னு. சரிங்கண்ணே இன்னைக்கு காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிச்சு. அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏ சித்தப்பு, நீ எதுவும் வில்லங்க எதுவும் பண்ணி வைக்கல? அட என்னடா நீ என்ன பார்த்து இப்படி பேசுறவ? அந்த மாதிரி உனக்கு கேவலமானவன் கிடையாதுடா. முதல்ல புடி, உனக்கு உண்டான பணம். நிஜமா அந்த பிள்ளை தானே கொடுத்துச்சுன்ற. அப்புறம் சும்மா அதுக்கு என்ன, அந்த பிள்ளைகிட்ட வேணா நீ போய் கேளுன்றேன். வீடு இங்கே தானே பக்கத்துல இருக்கு, போய் கேட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அந்த அளவுக்கு ஒண்ணு நீ ஏமாத்த மாட்ட. இதுல கூட நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? சரி 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 பாரு, நான் வாரேன். சரிடா சரி பாரு. இந்த ஆளை நம்ப முடியாது. ஏதாவது வில்லங்க வேலைன்னு பார்ப்பது. நம்ம கேட்டு தரல, இந்த ஆளு கேட்டோன்னு தந்துருச்சா? நம்ப முடியலையே. எப்பா, ஒரு காசு கொடுத்தா வாங்கி வச்சுக்க தெரியுது அந்த பயலுக்கு. பொழைக்க தெரியாதவன்டா. ஒரு காலத்துலனா கூலி கொடுக்கலன்னா சட்டையை பிடிச்சி உள்ளுக்கி காசை வாங்கிட்டு வருவான். இன்னைக்கு காசை கொடுத்தா கூட வம்படியே வேணான்றான். டா இவங்க மாறியும் நம்மள மாறுதல்னு நினைக்கிறானுங்களே, அது முடியுமா? போய் நல்லா இன்னைக்கு கறி விருந்தாக்கி சாப்பிட வேண்டித்தான். எதுக்கு அமுதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? கம்மனி இரு. அதை இட்லி அவிச்சாச்சு, இந்த சாம்பார் 2 சட்னி எல்லாம் அரைச்சாச்சு, அதை போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நீ வேற அதை பண்ற இதை பண்றேன்னு எதுக்கு உடம்பு போட்டு வருத்திக்கிற? அக்கா என்னைக்குமே வாக்கா பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரோம். அதுவும் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை இதே தான் சாப்பிடுதுங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அதுகளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் சந்தகம் முறிச்சு நல்லா கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். உன்கிட்ட சொன்னா கேட்கவா போறேன்? ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலன்னா பொல்லாப்பா இருக்கும். உங்க மாமானா அப்படியே கேட்பாரு, ஏண்டி உன் பையனுக்கு இதை செஞ்சு எனக்கு அதை செய்யல அப்படின்னு. ஏன் மாமனுக்கு என்ன நாங்கள் செய்ய மாட்டோமா? ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டோன்னா என்ன? அத்தனை பேத்துக்கு நான் செஞ்சு தரேன். ஆமா ஆமா ஆமா, கடை வச்சிருக்கல, அதனால நீ செய்வம்மா. நம்மளால முடியாது. அப்புறம் நீ செஞ்சு கொடுத்துட்டு போயிருவ. அப்புறம் அந்த மனுஷன் இதே மாதிரி கேட்பாரு, அமுதா செய்து ஏன் உனக்கு செய்ய முடியலன்னு. என்ன ஒரே சத்தமா கிடக்கு? என்ன நீங்க பாத்திரம்லாம் கழுவியாச்சா? வைங்க என்ன சொன்ன, நான் வந்து கழுவிக்கிறேன்னு. ஆமா, ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தா டக்கு டக்குன்னு வேலை முடியும். அதை விட்டு சும்மா அதை தொட்டுக்கிட்டே இருக்கிறதா? இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன சொன்னாலே கேட்க மாட்டீங்க போங்க. ஏங்க பொண்ணு எந்திரிச்சிட்டாங்க. பொண்ணு எந்திரிச்சிட்டா, அதுக்கு என்னங்க இப்ப பண்றது? இல்லங்க பொண்ணு எந்திரிச்சிட்டா, அதான் சொன்னேன். எந்திரிச்சா எந்திரிக்கட்டும், எந்திரிச்சிட்டு குளிக்க சொல்லுங்க. வேற என்ன பண்ண முடியும்? குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்தி வச்சுட்டேன். அதை குளிக்க சொல்லிட்டேன். மாப்பிள்ளை எந்திரிச்சு குளிச்சிட்டாருன்னா 2 பேத்தையும் கோயில் குளம்னு எங்கேயாவது அனுப்பி வைக்கலாம். வீட்டில இருந்து என்ன பண்ண போகுதுங்க? பிள்ளைங்களுக்கு முதல்ல எந்திரிக்கட்டும், சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போகட்டும் வரட்டும். இப்ப என்ன அவசரம்? ஏமாடி இந்தாமா, இதுல கறியெல்லாம் இருக்கு. என்னண்ணே வாங்கிட்டு வந்துட்டியா? எத்தனை மணிக்கு அனுப்புனேன், எத்தனை மணிக்கு வாரீங்க நீங்க? நேரங்களமா வர்றதில்ல. இந்நேரத்துக்கு சாம்பார் வைக்கிற நேரத்துக்கு கறியை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு கறி குழம்பே வச்சிருந்துருக்கலாமே. பிள்ளைங்க எந்திரிச்சோன்னே கறி குழம்பு சாப்பிட்டுருக்கோம்ல. ஆமா ஆமா, உங்க அண்ணன் கூட போனாதான் நேரமா வர முடியும். அவர் போனா ஊரையே சுத்தி நாடே சுத்தின்னு எல்லாத்துக்கிட்டையும் பேசி 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 வரத்துக்குள்ள விடிஞ்சிரும். ஏன் நீ அப்படி சொல்றீங்க? 4 இடத்துக்கு போனாதானே நமக்கு 4 மக்கள் மனுஷன் வருவாங்க. பாத்தீங்களா தம்பி, உங்களை தான் எப்படி பேசுன்னு சின்ன வரைக்கும் ராணி. இப்ப அவங்க அண்ணனை பேசணும்னு எப்படி கோவம் வருது பாருங்க. அதுதான் அண்ணனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. அது ஒண்ணும் இல்லக்கா, நிறைய பேர் வந்துட்டு பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க, எங்ககிட்ட எல்லாம் சொல்லலன்னு வண்டியை நிறுத்தி கேட்கறாங்க. என்னங்க இதுக்கு தான் நம்மள பழகின பழக்கத்தை கூட இப்படி கூப்பிடாம விட்டுட்டீங்க, நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம் உங்களுக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் கேள்வி. யாருக்கும் பதில் சொல்லி மாறல. எல்லாத்துக்கும் சொல்லி பெருசா பண்ணியிருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்க. எங்க அதுக்குள்ளதான் இங்க அவசரப்பட்டு எல்லாம் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ண முடியும்? இப்பயும் நமக்கு லாபம் தானேங்க. 4 பேர் வந்தா எம்பிட்டு செலவாகும். நம்ம குடும்ப குட்டியோட முடிச்சதுனால செலவு இல்லைங்க. காசு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க காசுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. 4 பேரை கூப்பிட்டு மனுஷ மக்கள் வந்து நம்ம பிள்ளைங்களை வாழ்த்திட்டு போனா அதுல ஒரு சந்தோஷம்.
ஆனா நீங்க வேறங்க, வெளியில எல்லாம் தான் தேனு மாதிரி பேசுவாங்க, உள்ளுக்குள்ள அம்புட்டு பாவக்கா மாதிரி கசப்பு இருக்கும். அதனால யாரையும் வெளித்தோற்றத்தை வச்சு நம்பாதீங்க சரிங்களா? அதுவும் இல்லாம வரவங்க எல்லாம் ஐயோ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு வயிற்றுச்சல் பட்டு தான் போவாங்களே தவிர மனசுக்குள்ள வஞ்சகம் தான் இருக்கும். எப்பா இவர்கிட்ட பேச நமக்கு தலைவலி வந்துடும். அந்த கறி எடுமா, நான் கழுவுறேன், மணி ஆகி போச்சு. சாப்பிட்றதுக்கு மணியா சாப்பாடு செஞ்சிருவோம். இப்போதைக்கு எதை செஞ்சாச்சு, இதை சாப்பிடட்டும். ஆடா அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்ம செல்விக்கு இந்த கல்யாண ஃபோட்டோலாம் அனுப்பிவிடுங்க. அதுக்கு அனுப்பவே இல்லை பாருங்க. ஆமா, நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று போட்டோலாம் எடுத்துமே அனுப்புமேன்னு. அனுப்பவே இல்லை பாரு, ஞாபகமே இல்லை. அனுப்பிவிடுங்க முதல்ல அவளுக்கு. அதை செஞ்சுட்டு மற்ற வேலையை பாருங்க. இதான் அனுப்புறேன். நீங்களும் எப்படிதான் பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்கீங்களோ? நம்மளாலெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுங்க. என் பொண்ணெல்லாம் நான் கைக்குள்ளேயே தான் வச்சு வளர்க்குறது. வெளியெல்லாம் விட்டா ஐயோ காலமே கெட்டு போய் இருக்குது. வெளியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எங்கள் எதிர்த்த வீட்டில் 2 பிள்ளைங்க தான். அதனால் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அதுவும் சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்று மண்ணா வளர்ந்த பிள்ளைங்க தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட நமக்கெல்லாம் முடியாதுங்க. அடுத்த வீடு விட மாட்டேன். அடுத்த வீட்டு வாசலுக்கு என் பிள்ளையெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். டேய் தம்பி, பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன்டா. அவளை வெளிரோட்டி விட்டேன்டா நானு. அம்மா, பிள்ளைய கொடுமா. இவளை தூக்கி கூட கொஞ்சம் முடியாத அளவுக்கு பாவியா இருந்துட்டேன். பிள்ளைய பாருடா, கொஞ்சம் கூட வெயிட்டே இல்லை, பொசுக்குன்னு இருக்கா. 10 வயசு புள்ள மாதிரியே இருக்கா, ஏதோ நறுங்கி போன மாதிரி இருக்கா. எதுவும் வாங்கி கொடுத்தாளுகளா இல்லையான்னு கூட தெரியல. பாருடா எப்படி இருக்கான்னு நம்ம வீட்டு புள்ள. ராசாத்தி மாதிரி இந்த வீட்டில் வாழ வேண்டியவ இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பாரு. என் தங்கம், என் தங்கம், என் பிள்ளைய கண்ணால கூட பார்க்க விடாம பண்ணிட்டாளேம்மா. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அவளை பார்க்கறதுக்கு. விடுடா விடு, இனிமே நம்ம பிள்ளை யார் வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம பிள்ளை இனி நம்ம வீட்டில் தான்டா இருக்கோம், பார்த்துக்கலாம் எந்த கொம்ப வரான்னு. அத்தை என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா போயிருக்கணும் அத்தை. ரொம்ப அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? அத்தனை பேர் ரோட்ல போறாங்க வராங்க. அந்த கிளவி பாட்டுக்கு அந்த கடையில உட்காந்துருக்கா. இவ பாட்டுக்கு மாங்குன்னு அந்த வேகாத வெயில பாத்திரம் கழுவ வைக்கிறாளுங்க, அடிக்கிறாளுங்க, உதைக்கிறாளுங்க. எல்லாரும் போன் போட்டு சொல்லும்போது எம்புட்டு கஷ்டமா இருக்கு. அதுதான் இனி அந்த வீட்டில் இருந்தா தானே நீ அடிப்ப. என் பிள்ளைய என் பேத்திய நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீ என்ன பண்ண முடியுமோ உன்னால பண்ண முடிஞ்சதை பண்ணுடி அப்படின்னு நான் வந்துட்டேன். அவளால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அந்த ஊர்ல வேணா ஆடலாம் பாடலாம், இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ பருப்பெல்லாம் இங்கே வேகாது. ஐயோ அத்தை, நம்ம அதுக்காக சொல்லலை. நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கட்டும். ஆனால் இப்படி நீங்கள் அப்படி சண்டை போட்டு கூட்டிகிட்டு வரதுனால பின்னாடி நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அனையம்மா உங்களுக்கும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இன்னும் அவள் தூங்கிட்டு இருக்கா. முடிச்சு பார்த்தா நம்மளை ஏற்றுப்பாளா? எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அழுதுகிட்டு தாம்மா வந்தா. கண்ணை முழிச்சாலே அம்மாட்ட போகிறேன்னு ஒரே அழுக. அப்புறம் 2 பேரும் சமாதானப்படுத்தி தான் இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இருந்துக்குவா. நம்ம வாங்கி கொடுத்து வச்சு இருந்தா இருக்க மாட்டாளா? இல்லாமல் யார் வீட்டில் இருக்கா? அவளோட அப்பன் வீட்டில் இருக்கான். யார் என்ன சொல்ல முடியும்? வந்தானா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. என்னன்னாலும் சரி. இனிமே என் பேரப்பிள்ளை அங்கேயும் அனுப்பவே மாட்டேன் நான். ஏமா, முதல்ல பூமாரிக்கு விதவிதமா சமைச்சு கொடுங்கம்மா. அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு ஒன்றும் தெரியல. ஆனா அவளுக்கு எல்லாம் செய்யணுமா, எல்லாம் செய்யணும். மாமா, நான் காசு தரேன், போயிட்டு சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே வாங்கிட்டு வாங்க. அவளுக்கு எது பிடிச்சதோ அதை சாப்பிட்டோம். சரிம்மா. ஏய் எருமை, மடியில் உட்காரியாடி? நீ ஏன் உட்காந்துட்டு வா. ஏண்டி, ஏன்னா காலியாக இருந்தால் வந்து உட்காரணும். அதை விட்டுட்டு ரொம்ப பிகவ் பண்ணுற. இங்கே பாரு, நீ வேணா இப்படி பக்கத்துல எல்லாம் ஆளுங்க பக்கத்தில் உட்காந்து வர. நான் அப்படிலாம் வர முடியாது. ரொம்ப டீசென்ட்டு தான் அவ. இப்படி இருந்தால் ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டு வர வேண்டிதானே? வாங்கிட்டு வந்து காட்டுறேன் பாரு, அப்போ தெரியும். என்ன அப்பா வாட்ஸ்அப்பில் ஏதோ ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. மாமாவோட கல்யாண ஃபோட்டோவா? என்ன, அந்த பொண்ணு ஏதோ அழுகுறாங்க போலயே. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியல. நம்ம ஏதாவது ஒன்று கேட்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட தான் முறைச்சிக்கிட்டு இருக்காங்களே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? என்ன அழுதுட்டு இருக்கா போல இருக்கு. ஏய் செல்வி, என்னடி ஆச்சு? மாமாவோட கல்யாண போட்டோ அப்பா அனுப்பியிருக்காருடி.
ஏய் இதுக்கு தான் அழுதுட்டு இருக்கியா? விடுடி விடு, எதுக்கு அதை எதுன்னு யோசிச்சுட்டு இருக்க? மனசு கேட்கலடி. சரி விடு விடு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சரியா? ம், ஒன்றும் இல்லை. ஓஹோ அப்படியா?